ஹாய், நான் தான் உங்கள் திரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து டிவிகேலேருந்து விலகி டிஎம்கேல சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க யாருன்றது எனக்கு தெரியாது. போன வாரண்ட்டு டிவிகேலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சது. அந்த நியூஸ் எல்லாம் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிது. இந்த விஜய் சைட்லேருந்து ஏதாவது அவங்கள பற்றி பேசி போட்ட உடனே விஜய்க்காக அந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகும் பார்த்தீங்களா. அது மூலமாக ஏதோ விஜய் பற்றி ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு அவங்க யாருன்றதெல்லாம் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி அவங்க யாருன்றது எனக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து எந்த போஸ்டிங்கும் தரல, என்னை வந்து வளர விட மாட்டாங்க டிவிகேல. இப்போ தான் நான் சேர்ந்தேன். ஆக்சுவலாக அவங்க சேர்ந்து வந்து 1 இயர் கூட ஆகலையா. ஆனால் அவங்களுக்கு வந்து போஸ்டிங் இந்த மாதிரி எதாவது தரணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க, என்னை வளர விட மாட்டாங்க, போஸ்டிங் எதுவுமே கொடுக்கல, அதனால் நான் இந்த கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியலுங்கிறது விளையாட்டு கிடையாது. அந்த கட்சியிலேயே டிவிகே கட்சியிலே நிறைய பேர் வந்து அந்த கட்சியை உழைச்சவங்க இருக்காங்க. ரசிகர் மன்றமாக இருந்து, மக்கள் இயக்கமாக இருந்து, அந்த மாதிரிலாம் ரொம்ப வருஷமாக விஜய் கூட இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து போஸ்டிங் எதுவுமே கொடுக்கல. பட் இன்னும் அவங்க நிறைய பேர் வந்து போஸ்டிங் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, விஜய்க்காக நான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் கூட இன்னும் பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கே இன்னும் போஸ்டிங் கிடைக்காதப்போ இவங்க வந்துட்டு 1 இயர்லேயே வந்துட்டு 1 இயர் கூட ஆகலை இன்னும் ஜாயின் பண்ணி, அதுக்குள்ளேயே எனக்கு இன்னும் போஸ்டிங் கொடுக்கல, என்ன இந்த மாதிரிலாம் வளர விட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி வெறும் போஸ்டிங் கொடுக்காததுக்கு மட்டும் நான் இந்த கட்சியோட விலகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு போன வாரம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் சொல்ல அவங்க இன்னும் நிறையா சொல்லியிருந்தாங்க. புஷி ஆனந்த் வந்துட்டு என்னை நெருங்க விட மாட்டுறாரு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. புஷி ஆனந்த் வந்து என்னை பார்க்க விட மாட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து புஷி ஆனந்த் வந்து இந்த மேரத்தான் ஈவெண்ட்டில் பார்த்துருக்காங்க. புஷி ஆனந்த் வந்து அவங்களுக்கு வந்து சால்வை போட்டு விட்ருக்காங்க, ஃபோட்டோவுக்கு ரொம்ப நேரம் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணதை அவங்களே அவங்களோட ஐடியில் போட்டிருக்காங்க. அந்த வைஷ்ணவி அவங்க வந்து போட்டிருக்காங்க ஐடியில், அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியிலே போட்டிருக்காங்க. அதை போட்டுட்டு புஷி ஆனந்த் கூட என்னை ஃபோட்டோவே எடுக்க விடல, அவங்க பாடி கார்ட்ஸ் என்ன தடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசித்து சொல்லியிருக்கலாம். அவங்க ஐடியிலே அந்த போஸ்ட் இருக்குது, வச்சுக்கிட்டே அந்த போஸ்ட்டை வச்சுக்கிட்டே என்னை வந்து அவங்க கூட நெருங்க விடல, என்னை பார்க்க விடல, அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்காங்க. அது கூட ஓகே. அவங்க அம்மா வந்து டிஎம்கேன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஒரு பண்ண இன்டர்வியூலே சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும். உங்கள் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆக்சுவலாக நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு இப்போ அந்த கட்சியிலே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங் ஏதாவது தரேன்னு சொன்னாங்களா தெரியல. இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போயிருக்காங்க. ஏகப்பட்ட நிறைய பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு இப்போ புதுசாக கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே வெறும் ஒரு நாளில் 56,000 ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக டிவிகேல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு 56,000 ஃபாலோவர்ஸ் ஒரே நாளில் லாஸ் ஆகிருக்கு. 1.5 லட்சம் பேர்கிட்ட அந்த ஐடியா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஐடியா 56,000 ஃபாலோவர்ஸ் லாஸ் ஆகிருக்குன்றது சத்தியமாக நம்பவே முடியல. ஆக்சுவலாக அந்த ஃபாலோவர்ஸ்லாம் அவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்காங்களா, இல்லை எப்படி வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரியல. இல்லை ஐடி விங் மூலமாக சேர்ந்ததா, அது எப்படி ஒரே நாளில் 56,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட லாஸ் ஆச்சுன்னு எனக்கே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அது மீமில் தான் பார்த்தேன். 2,72,000 ஃபாலோவர்ஸ் கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா 2,50,000 சம்திங் கிட்ட 25,000 கிட்ட லாஸ் ஆயிருக்கு போட்டிருக்காங்க. சரி, நம்ம கூட சும்மா தான் சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சி சரி அவங்க ஐடிக்குள்ளே போய் பார்ப்போன்னு பார்த்தா ஒரு ஒவ்வொரு ஆஃப் ஹவருக்கும் 1000 குறைஞ்சிக்கிட்டே போகுது. எப்படின்னு புரியல. பரவாயில்ல, அவங்க போஸ்டிங்காக வேறு கட்சிக்காக போயிருக்காங்க. இப்போ அந்த கட்சியில் போஸ்டிங் கொடுக்கலன்னா இன்னும் அடுத்த கட்சிக்கு வேறு கட்சிக்கு போயிடுவாங்களா என்னன்றதுலாம் நமக்கு தெரியல. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லா நியூஸும் சொன்னேன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும், எதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பாய்.